நாய் பூனைலாம் அது மாமிசங்களை தான் உண்ணும், உணவாக உண்ணும். வேட்டையாடி உண்பது தான் அதன் இயல்பு. வேட்டையாடி உண்பது தான் அந்த நாய் பூனை, குறிப்பாக பூனைக்கெல்லாம் வேட்டையாடி உண்பது தான் அதோடய இயல்பு. எலிகளை பிடிச்சிட்டு சாப்பிட்றது பூனையோட வேலை. எலிகளை வேட்டையாடும். இரவு நேரத்தில் போனால் எலிகளெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்றது ஒரு பூனையோட இயற்கையான குணம். கால் விரல்களுக்கு இடையில் ஒரு தனியாக ஒரு நகம் இருக்கும். அது கத்தி மாதிரி மறைச்சே வச்சுருக்கும். அது வேட்டையாடும் போது தான் வெளியில் வரும். கால் விரல்களை விலக்கி பார்த்தா நடுவில் ஒரு கத்தி மாதிரி ஒரு நகம் இருக்கும். அந்த நகம் நாய்க்கு கிடையாது, ஆனால் பூனைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பூனைக்கு பொலிக்கெல்லாம் இருக்கும். வேட்டையாடும் போது தான் வெளியில் வரும். இருந்தாலும் வேட்டையாடி உணவை உண்பது தான் நாய்களின் பூனைகளின் இயற்கையான குணம். ஆனால் நாம் தினமும் அதுக்கு சாப்பாடு போடுறோன்னு வச்சுக்கோங்க, அது சுவையாக வேறு இருக்குது. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை அதுக்கு சாப்பாடாக போடும்போது பால் வைக்கிறோம், வேக வைக்கப்பட்ட மாமிசம், வேக வைக்கப்பட்ட மீன்கள், இதெல்லாம் வைக்கும்போது இப்படியே சாப்பிட்டு சுவையாக சாப்பிட்டு பழகி இதெல்லாம் அடிமைப்படுத்துகிற உணவுகள். நம்ம எப்படி இதை அடிமைப்படுத்துமோ அதுபோன்று இந்த பூனைகளையும் அடிமைப்படுத்தும், நாய்களையும் அடிமைப்படுத்தும். வீட்டில் வளர்க்கப்படுகிற செல்ல பிராணிகளான இந்த நாய் பூனைகளுக்கு நாம் சமைத்த உணவுகள், உப்பு கலந்து சமைத்த உணவுகள், இனிப்பு கலந்து சமைத்த உணவுகளை கொடுக்கும்போது அது அதற்கு அடிமையாகி கடைசியில் என்ன ஆகுதுன்னா அந்த வேட்டையாடுற குணத்தையே அது மறந்துடும். வேட்டையாடுறதுலேயே அதுக்கு ஆர்வம் வராது. வேட்டையாடுவதற்கு என்ன ஆர்வம், எதனால் அந்த வேட்டையாடுவதற்கான ஆர்வம் அதுக்கு எப்படி வரும்னா, உணவு கிடைக்காத போது தான். நாம் கொடுக்குறோம், அதனால் அது வேட்டையாடுவதை மறந்து விடுகிறது. வேட்டையாடி உணவை உண்ண வேண்டும் என்கிற அந்த விழிப்புணர்வை மறந்து விடுகிறது. அந்த அவசியத்தை, அந்த நிர்பந்தம் அதுக்கு இல்லாமல் போயிடுது. வேட்டையாடி தான் நம்ம சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை, உயிர் வாழ்ந்தாகணும், உயிர் வாழ வேண்டிய அந்த அச்சம் என்பது வேட்டையாடுவதற்கு அதனை நிர்பந்திக்கிறது. ஆனால் நம்ம இப்போ சமைச்ச உணவுகளை போடுறதுனால அந்த அந்த நாய் பூனைலாம் என்ன பண்ணுதுனாக்கா வேட்டையாடுவதே கிடையாது, வேட்டையாடுறதே பிடிக்காது. முன்னாடி ஒரு எலி போச்சுன்னா கூட அது வேடிக்கை தான் பார்க்கும். ஏன்னா அதை சாப்பிட்ணும், அதை சாப்பிடுவதற்கு ஒரு நிர்பந்தம் தேவை உங்களுக்கு. ஏன்னா அதில் நம்ம சமைச்ச உணவுகளை போடுறோம், நாய்களுக்கு வேக வைக்கப்பட்ட மாமிசத்தை போடுறோம், அல்லது வேறு நிறைய பால் ஊற்றுறோம் அதுக்கு. அப்போ அதெல்லாம் சாப்பிட்ட அந்த நாய்களுக்கு இந்த வேட்டையாடி அந்த மாமிசங்களை, பச்சை மாமிசத்தை, அதில் சுவை இருக்காது. சுவை வேறு மாதிரி இருக்கும். நம்ம இயற்கையாக ஒரு பச்சை காய்கறிகள் சாப்பிட்டா நமக்கு எப்படி சுவை இருக்குமோ அது மாதிரி சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதுக்கும் ஒரு பச்சை காய்கறிகளை சாப்பிட்றதுக்கும் வேறுபாடு இருக்குது தானே. அந்த சமைத்த உணவுகள் நம்மளை அடிமைப்படுத்தும். அதே மாதிரி அது சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு அந்த நாயும் பூனையும் வேட்டையாடுவதற்கான நிர்பந்தத்தை அது இழந்து விடுகிறது. நிர்பந்தத்தை உணரவே இல்லை. அதனால் தன் கண் முன்னாடி போகிற எலிகளை பார்த்தா கூட அது ஒன்றும் பண்ணாது, வேட்டையாடாது. ஒருவேளை நல்ல மனித உயிர்களை நாம் வளர்க்குறோம் ஒரு நாய் பூனை, அதுக்கு சாப்பாடு போடுறோம். சப்போஸ் சாப்பாடே நம்ம போடலை, விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ கூட அது வேட்டையாடுமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா அது சின்ன வயசுலேருந்தே வரணும். சின்ன வயசுலேருந்து வந்தால் தான் அதுக்கு தன்னுடைய உணவுகள் என்பது சமைத்த உணவுகள் தான். உப்பு போட்டு சமைச்ச உணவு, இனிப்பு போட்டு சமைச்ச உணவு அப்படின்னு அது நினச்சிக்குது. அந்த அளவுக்கு அது நினச்சிக்கிட்டதுனால இந்த மாதிரி வேட்டையாடி சாப்பிடணும், அந்த பச்சை மாமிசத்தை சாப்பிடணும், கடித்து ரத்தம் அதை தேடி விரட்டி எப்படி அதெல்லாம் அதை வேட்டையாடி சாப்பிடணும், அந்த பதிவே அது மூளையிலேருந்து விலகி விடுகிறது. அதனால் இந்த சமைத்த உணவுகள் என்பது இப்போ வேட்டையாடி உணவை சாப்பிடுவதற்கும் சமைத்த உணவை சாப்பிடுவதற்கும் என்ன வித்தியாசம்னா, வேட்டையாடி சாப்பிட்ற அந்த உணவு இருக்குல்ல, அந்த மாமிசம் ரொம்ப கடினமானது. அதை சாப்பிட்றதுக்கு மன உறுதி தேவை. எப்படின்னா, நீங்கள் பச்சை காய்கறிகளை முழு நேர உணவாக சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கிங்க, உப்பு போட்டு சமைக்காத உணவுகளை நீங்கள் முழு நேர உணவாக சாப்பிடுகிறீர்கள். அதாவது எப்போவுமே அதைத்தான் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சமைக்காத உணவுகளை சாப்பிடணுமா அப்படின்னா உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இட்லி பூரி சாப்பிட்டுட்ருப்பீங்க,
இட்லி, பூரி, இடியாப்பம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்ருப்பீங்க. தோசை இது மாதிரி சாப்பிட்டுட்ருப்பீங்க. இப்போது உங்களை வந்து நீங்கள் வந்து பச்சை காய்கறிகளை தான் இனிமேல் சாப்பிட்ணும் 3 வேளையும் மத்தியானம், இரவு அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டு சமைச்ச உணவுகளே நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வேட்டையாடி உணவை சாப்பிட்றதில்ல, வேட்டையாடி உண்ணப்படுகிற அந்த உணவுகள் வந்து நம்ம அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்ற மாதிரி தான். முழு நேர உணவாக நம்ம பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அதுக்கும். நமக்கு வந்து நாம் வந்து பழகிட்டோம், உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு நம்ம பழகிட்டனால பச்சை காய்கறிகளை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளால் சாப்பிட முடியாது. ரொம்ப கடினமான உணவுகள், சாப்பிடுவதற்கு கடினமான உணவுகள், கஷ்டப்பட்டால் தான் சாப்பிட முடியும், கஷ்டப்பட்டு தான் அதை சாப்பிட்ணும். அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டுன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காது, நம்மளை அடிமைப்படுத்தாது, சாப்பிட்டே ஆகணும், சாப்பிட்லன்னா வந்து எனர்ஜி கிடைக்காது, ஆற்றல் கிடைக்காது, உற்சாகமாக இருக்காது, சுறுசுறுப்பாக இருக்காது, சோம்பேறித்தனமாக இருக்கும் சாப்பிட்லனாக்கா. அப்படியெல்லாம் பயந்து போய் உயிர் வாழணும், உடம்பு இதாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலை செய்யணும், வேலை செய்கிறதுக்கு உடம்புல தெம்பு வேணும், அதுக்காக அதை சாப்பிட்டாகணும், இந்த பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டாகணும் அப்படின்ட்டு உணர்ந்து தான் அதை சாப்பிடுவோம். ஆனால் சமைச்ச உணவுகளை சாப்பிடும்போது, உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிடும்போது அந்த உணவு மீதான ஆர்வத்தில் போய் சாப்பிடுவோம். அந்த உணவு நம்மை இழுக்கும், அடிமைப்படுத்தும். நமக்கு பசிக்கலைன்னா கூட போய் சாப்பிடுவோம். இப்போ தான் பசிக்கலைன்னா கூட வயிறு ஃபுல்லாக சாப்பாடு இருந்தால் கூட புதுசாக ஒரு உணவு இப்போ தான் நம்ம சாப்பிட்டு முடிச்சிருப்போம், சாப்பிட்டு ஒரு மணி நேரம் ஆகிருக்கும், வேறு ஒரு புதுமையான உணவை நம்ம பார்த்துருப்போம் சமைச்ச உணவில். அதை பார்த்தோன்னே நமக்கு அதை சாப்பிடணுன்னு தோணும். நம்ம வயிறு நிறைஞ்சிருக்குதே, இப்போ தானே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோமே, அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. புதுசாக ஒரு உணவை பார்க்கும்போது அவர் காலையில் தான் ஒரு 7-8 இட்லியை சாப்பிட்ருப்பார். இப்போ என்னென்னா புதுசாக ஏதோ பூரியை பார்த்துட்டாரு, அதில் ஒரு 2 சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறார். ஆக இப்போ இந்த உணவு சாப்பிட்றது வந்து வேறு சுவையை அடிப்படையாக கொண்டது. அதில் ஊட்டச்சத்து இருக்குதா, அல்லது நமக்கு அதை சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும், ஆற்றல் தேவை உழைப்பதற்கு அப்படின்லாம் உணர்ந்துலாம் நம்ம அதை சாப்பிடவே இல்லை. அதோட சுவை தான் நம்மளை இழுக்குது, நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அது மாதிரியாக சிந்தித்து விடக்கூடாது நீ. அதாவது சாப்பிட்டா உடம்புல எனர்ஜி, ஆற்றல் வரும், ஆற்றல் வந்தால் தான் வேலை செய்ய முடியும், உயிர் வாழ முடியும், அப்படியெல்லாம் உணர்ந்து தான் நீ அந்த உணவை சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை உனக்கு வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகவே அது அதற்கு முன்னதாகவே உன்னை இழுத்து கொள்கிறது. அப்படி ஒரு உங்களை சிந்திக்க விடாமலே அது உங்களை இழுத்து கொள்கிறது. அந்த இட்லி, பூரி, பொங்கல், இந்த மாதிரியான தோசை, இது மாதிரியான உணவுகள் பிரியாணி, இந்த மாதிரியான உணவுகள் உங்களை இழுத்து கொள்கிறது, அடிமைப்படுத்தி விடுகிறது. அதே மாதிரி தான் இந்த நாய், பூனைக்கு நாம் வந்து உப்பு போட்டு சமைச்ச உணவுகளையும் இனிப்பு கலந்து சமைச்ச உணவுகளையும் நம்ம கொடுத்து அது இந்த மாதிரியான உணவுகளுக்கு பழகிவிட்டது. எளிதாகவே வேட்டையாடாமலே உணவு கிடைக்கிறது. அப்புறம் எளிதாக இந்த உணவை அடிமைப்படுத்தவும் செய்கிறது. அதனால் வந்து அதுக்கு வந்து இந்த பச்சை மாமிசங்கள், வேட்டையாடி உண்ணும்போது கிடைக்கிற அந்த பச்சை மாமிசங்கள் வந்து அதன் சுவை வந்து இதற்கு கடினமாக போய்விட்டது. அதன் சுவை வந்து இந்த நாய்களுக்கோ பூனைகளுக்கோ, செல்லப்பிராணிகளாக வளர்க்கப்படுகிற இந்த நாய்களுக்கும் பூனைகளுக்கும் அந்த வேட்டையாடி உண்ணப்படுகிற அந்த பச்சை மாமிசத்தின் சுவை வந்து கடினமாக போய்விட்டது. அதை சுவைப்பதற்கு இதற்கு ஆர்வம் இல்லை. அந்த மாதிரி பச்சை மாமிசத்தை வேட்டையாடி அதை உண்பதற்கான ஆர்வம் இந்த நாய், பூனைகளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் அடிமைத்தனம். இப்போ மாட்டுக்கு நீங்கள் வந்து பொதுவாக மாடு வந்து புல்லை மேயும். ஆனால் பண்ணைகளில் வளர்க்கப்படுகிற மாடுகள் இருக்குல்ல, அது புல்லை மேயுமா? புல்லை மேய்வதற்கு அதற்கு பண்ணையிலே தான் இருக்கும், எப்போதும் கட்டி போட்ட இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மேய்க்கப்படுமா? மேய்ச்சல் நிலம் இங்கே கிடையாது. வெளிநாட்டில் இருக்கும் மேய்ச்சல் நிலம், இங்கே வந்து மேய்ச்சல் நிலம் கிடையாது. பண்ணையில் இருக்கிற மாடு பண்ணையிலே தான் இருக்கும். அதுக்கு வந்து புல்லுகளையும் வெட்டி போடுவாங்க, அதற்குன்னு புல்லெல்லாம் வெட்டி போடுவாங்க. அதுவும் வந்து ரொம்ப சமைச்சோம் இந்த மாதிரி நம்ம கழனி தண்ணி உப்பு போட்டு தவிடெல்லாம் போட்டு கழனி தண்ணி இந்த மாதிரி பருத்தி கொட்டை நாமளே ஒரு உணவை அதுக்கு கொடுக்கும்போது அதுக்கு புல்லோட சுவை கூட பெருசாக பிடிக்காமல் போயிடும். புல்லின் சுவை பிடிக்காமல் போயிடும். புற்களோட சுவை அதுக்கு வந்து பெருசாக தெரியாது. அது கஷ்டமாக தான் இருக்கும், அதை சாப்பிட்றது அதுக்கு கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் அது மற்ற இந்த மாதிரி கழனி தண்ணி தவிடு போட்டது அல்லது பருத்தி கொட்டை புண்ணாக்கு போட்டது இன்னும் மாட்டு தீவனம்லாம் இருக்குது. மாட்டு தீவனம் வந்து அதுக்கு ரொம்ப சுவையாக தெரியும். அந்த மாதிரி சமைக்கப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிடும்போது, அதுலேயும் மலிவான உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு உணவு உண்பது என்பது எளிதாக போய்விடுகிறது. கஷ்டப்பட்டு உணவு உண்ணுகிற அந்த நடைமுறை நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது, நம்மிடமிருந்து தொலைந்து விடுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையும் மலிவான உணவுகளை சாப்பிடும்போது, நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடும்போது நாமும் மலிவான வாழ்க்கை தான் வாழ்வோம். அடிமைத்தனமான வாழ்க்கை தான் மலிவான வாழ்க்கை. ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடியது அடிமைத்தனமான வாழ்க்கை. ஒரு கஷ்டப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, ஒரு சுதந்திரமாக வாழ்கிற வாழ்க்கை, அது அவ்வளோ எளிதாக கிடைக்கிது. அவ்வளோ கடினம், அது அபூர்வமானது, அரிதான வாழ்க்கை அது. அதாவது கஷ்டப்பட்டு நீங்கள் வாழ்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்க. கஷ்டப்பட்டுன்னா வேலையில் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சு வந்து எல்லோரும் கஷ்டப்பட்டு தானே சாப்பிட்றாங்கன்னு அப்படி சொல்லலை. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக, அதை சாப்பிடுவதற்காக கஷ்டப்படுறீங்க பாருங்கள். உங்கள் கையில் ஒரு உணவு இருக்குது, அந்த உணவை நீங்கள் சாப்பிடும்போது கஷ்டப்படுறீங்க. அது எந்த உணவு சாப்பிட்டா கஷ்டப்படுவீங்க? இட்லியை சாப்பிட்டா உங்களுக்கு கஷ்டம் வராது, தோசை சாப்பிட்டா கஷ்டம் வராது, கஷ்டப்பட மாட்டீங்க, ஆசையாக சாப்பிடுவீங்க. அதோட சுவை அப்படிப்பட்டது. ஆனால் அதில் ஊட்டச்சத்துலாம் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு காய்கறி பழங்களை சாப்பிடும்போது கஷ்டப்பட்டு தான் அதை நீங்கள் சாப்பிடுவீங்க. அதை சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதோட சுவை, அதோட தன்மை வேறு, அது சுவை இல்லாதது கிடையாது, வேறு மாதிரியான தன்மை. அதுமாதிரி கீரைகளை சாப்பிட வேண்டியிருக்கும். பச்சை கீரைகளை, பச்சை கீரைகள், பச்சை கிழங்குகள், இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கே சிரமமாக இருக்கும். அப்போது உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு மலிவானதாக இல்லாமல் தரமானதாக மாறும். எந்த அளவுக்கு நீங்கள் கத்திரிக்காயெல்லாம் சிலர் சாப்பிட்றாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களோட இயல்பு பாருங்கள், எவ்வளோ நம்மளால் முடியாத ஒரு விஷயத்த அவங்க செய்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கை வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தரமான வாழ்க்கையாக இருக்கிறது. பாகற்காயை கடித்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. பாகற்காயை இஞ்சியை வந்து டெய்லி ஒரு துண்டு இஞ்சியை அப்படி பச்சையாக கடித்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. நம்ம அரைச்சி சாப்பிடுவோம், அதுவும் பச்சையாக தான் குடிப்போம். பச்சையாக கடித்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆக இந்த மாதிரியான இயல்பு உடையவர்கள், அது எவ்வளோ கடினமான விஷயம், அந்த மாதிரி சிரமமான விஷயம், நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக தரமானதாகத்தான் இருக்கும். அதனால் தரமானது அப்படின்னா நம்மளால் முடியாத ஒரு விஷயம், கொஞ்சம் சிரமப்படணும், கஷ்டப்படணும், அதுதான் தரம். கஷ்டப்படாமல் கிடைக்குது பார்த்திங்களா, அது வந்து தரமானதாக இருக்கா, அதுதான் மலிவானது. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைங்கிறது, இதை சாப்பிட்றது வந்து கஷ்டப்படாமல் சாப்பிட்றது, கஷ்டப்படாமல் சிரமமே இல்லாமல் சாப்பிட்றது. அது உங்களை இழுத்துக்கும், உங்களை வந்து படுக்க வச்சு தாளாட்டுற மாதிரி தான் இது. சோம்பேறித்தனமான உணவுகள் இது சோம்பேறியாகத்தான் ஆக்கும், நம்மளை எல்லாம் சோம்பேறியாக மாற்றிவிடும். சோம்பேறித்தனமான உணவுகள், இந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு நீங்கள் நாளைக்கு இதை சாப்பிட்ணும் நினைக்கும் போதே உங்களுக்கு அதை அடிமைப்படுத்தும். பிரியாணி இதெல்லாம். அதே டைமில் ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் வெண்டைக்காய், கேரட்டு இதைத்தான் சாப்பிடணும், மதிய உணவாக 4 வெண்டைக்காய் 2 கேரட்டை சாப்பிடுங்க, ஒரே ஒரு தக்காளி பழம் சாப்பிடுங்க, அப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, அப்புறம் கொஞ்சம் கீரை, முருங்கைக்கீரை சூப்பு குடிச்சிக்கோங்க அப்படின்னு கொடுத்தா அந்த உணவு எவ்வளோ கடினமாக இருக்குது பாருங்கள், சிரமமாக இருக்கும். அந்த உணவை சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும், ஆனால் அதில் தான் நன்மை இருக்கும். அதில் தான் உடம்புக்கு தேவையான நல்ல நன்மை, நோய்களை வர வைக்காது, அதெல்லாம் இருக்கும். அதனால் சிரமப்பட்டு நாம் சாப்பிட்ற உணவு தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை தான் உயர்தரமான வாழ்க்கை. மலிவான உணவுகளை சாப்பிட்டா நோய்கள் தான் வரும். நோய்களோடு வாழும்போது நமக்கு ஒரு மோசமான இழிவான நிலைக்கு நமது வாழ்க்கை தரம் குறைந்துவிடும்.